வணக்கம் அறிவேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தேவையான மெட்டீரியல் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து என்ன பெயிண்ட் வாங்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ பெயிண்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அக்ரிலிக் பெயிண்ட்டு, ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, போஸ்டர் கலர். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா? அக்ரிலிக், போஸ்டர், அப்புறம் ஃபேப்ரிக் கலர். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபேப்ரிக் கலர். ஓகேங்களா? இந்த பாக்ஸ். ஓகேங்களா? ஃபேப்ரிக் கலர்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஃபேப்ரிக் கலர்லேயே சாஃப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெவக்ரில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபெவிக்ரில்னு சொல்லலாம், ஃபெவக்ரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபெவிக்ரில் பிராண்டில் தான் வந்து உங்களுக்கு 12 கலர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது மோஸ்ட்லி எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கிடைக்கல, இந்த பிராண்டு கிடைக்கல அப்படின்னா ஃபேபர் கேஸ்டல் நீங்கள் வேணால் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபேபர் கேஸ்டல் அப்படி இல்லைன்னா ஃபெவிக்ரில். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஃபேபர் கேஸ்டல் அதுலேயும் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ் தான். உங்களுக்கு ப்ளூ கலரில் இந்த மூடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா கலருமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்ன கலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைட் க்ரீன், ஒயிட்டு. ஸோ எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மஸ்டர்ட் கலராக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் எனக்கு இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக தேவைப்படுது, கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் லூஸில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தனியாக வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பர்டிகுலர் கலர்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஃபெவக்ரில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. ஸோ பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபெவிக்ரில்லே வந்து அக்ரிலிக் கலர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அது இதுதான். இதுலேயும் உங்களுக்கு வந்து 10 கலர் வரும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு 10 கலர் வரும். சேம் இதில் என்ன கலர் இருந்துச்சோ அதே கலர் தான் உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 10 கலர். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன கலர் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 10 இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 5 தான் இருக்குது, 5 வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் 10 இருக்கும். இது அக்ரிலிக் கலர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதாவது ஒரு போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதாவது லிக்விட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். துணியிலலாம் நம்ம பண்ணும்போது, ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அதில் சாஃப்ட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதில் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா இது தேவையில்லை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் கிடைக்கல, இந்த கலர்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஒரு சில கலர் கிடைக்கல அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மீடியம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபேப்ரிக் கலர் பார்த்தாச்சு, அக்ரிலிக் கலர் பார்த்தாச்சு. இது ரெண்டுமே உங்களுக்கு லூஸில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். போஸ்டர் கலர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து போஸ்டரில் பண்ணுறது, ப்ரீமியம் போஸ்டர் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் போஸ்டரில் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, ஒரு அம்மன் சாரீ லோட் பண்ணுறோம், ஒரு விநாயகரோட அந்த வேஷ்டியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணும்போது டபுள் ஷேடு கொடுக்குறோம் இல்லையா? அது எம்போஸ்டாக எடுத்து காட்டுறதுக்கு ஒரு கிருஷ்ணாவோட அந்த ஒரு தலப்பான்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் ஸோ இந்த மாதிரி சாலில், சாரியில் இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு நமக்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ இது வந்து போஸ்டர் கலர். இது ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து போஸ்டர் கலர். ஓகேங்களா? ஃபேப்ரிக் கலர், அக்ரிலிக் கலர். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணாலே ரொம்ப வந்து வாட்டரியாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இது போஸ்டர் கலர். இப்போ அடுத்து வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மீடியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃபெவக்ரில் பிராண்டில் கிடைக்கிது, கேமல் அப்படின்ற பிராண்டில் கிடைக்கிது. இது வந்து உங்களுக்கு ஃபெவக்ரில்லையும் கிடைக்கும். மீடியம் 1. ஓகேங்களா? இது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட நீங்கள் எங்கே பெயிண்ட் வாங்குவீங்களோ அந்த கடையில் கேட்டிங்க அப்படின்னாலுமே கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீடியம் 2. இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர், அக்ரிலிக் கலர், போஸ்டர் கலர், இது மூணுக்குமே வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த 2 பிராண்ட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். அடிஷ்னலாக இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்னும் ஒன்றுக்கு யூஸ் ஆகும். மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ கோல்டு கலர். ஸோ அதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எலாபரேட் ஆகும், சூப்பராக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? கெட்டியாக திட்டாக இல்லாமல் இந்த மீடியம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா எலாபரேட் ஆகும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பவுடர் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த ஒரு பெயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீடியம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பவுடர் ஃபார்மேட், டியூப் ஃபார்மேட், இந்த மாதிரி லிக்விடு ஃபார்மேட், ஓகேங்களா. இந்த மாதிரி ஹார்டாக இருக்க பெயிண்ட் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த மீடியம்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேர் கிடைக்காது, ஒரு சில இடத்துல எல்லாம் கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்குது, கேமல் பிராண்டில் இருக்குது, ஃபெவிக்ரில் இருக்குது. மீடியம் 2 இது கண்டிப்பாக வேணும், இதை வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேலட் வேணும். இது சின்ன சைஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்லாம் கிடைக்கிது, பெருசு இருக்குது, ஓகேங்களா. ஸோ பிக் சைஸ் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நிறைய கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது பேலட், ஓகேங்களா. அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெட்டாலிக் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து குரோம் எல்லோ. நான் தனியாக நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டிண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளஸ் டிண்ட்டுன்னு இது வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் கோல்ட்லேயே வந்து சில்வர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 3D கோனு, 3D கிளிட்டரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து எனக்கு சில கலர்ஸ்லாம் தேவைப்பட்டது. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக வாங்கியிருக்கேன். இது மாதிரி லூஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி, ஓகேங்களா. அடுத்தது வந்து தாஞ்சோ ஸ்டைல் பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோன் வேணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரீனு, ரெட்டு, இந்த மாதிரி ஸ்டோன், ரவுண்டு ஸ்டோனு, அப்புறம் வந்து டைமண்ட் ஷேப்பு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 இன்ச்சு ஃப்ரேம் வச்சுருக்கீங்க, ஆரி போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமே ஓகே தான். இல்லை என்கிட்ட இல்லை, நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் பெயிண்டிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, அதாவது 10 இன்ச்சு, 12 இன்ச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பாப்ளிங் கிளாத்து, இது வந்து பாப்ளிங் கிளாத், ஓகேங்களா. பாப்ளிங் கிளாத்து அப்படி இல்லைன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத்துக்கு, ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷஸில் 2 டைப் இருக்குது, உங்களுக்கு செட்டாகவே கிடைக்கிது. 0 சைஸ்லேருந்து உங்களுக்கு ரவுண்ட் ப்ரஷ்ஷும் சரி, ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் சரி, 0, அதுக்கப்புறம் வந்து 2, 3, 4, 5, 8 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த நம்பர்ஸோடு உங்களுக்கு கிடைக்கிது. சிந்தட்டிக் அண்டு வந்து உங்களுக்கு போனி ஹேர். நான் 2 டைப் ப்ரஷஸ் வச்சுருக்கேன், தனியாக அடிஷ்னலாக தனியாகவும் நான் வாங்கி வச்சுருக்கேன் ப்ரஷஸ், ஓகேங்களா. இது வந்து போனி ஹேர்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, ஓகேங்களா. இது வந்து சிந்தட்டிக், ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 2 ப்ரஷ்ஷுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரவுண்ட் அண்டு ஃப்ளாட் ப்ரஷ், ஓகேங்களா. அதில் ஒரு பர்டிகுலர் சைஸ் மட்டும் உங்களுக்கு அதிலே செட்டிலே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த சைஸ் வாங்கினாலே நமக்கு எல்லாமே அதிலே வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் தனியாக எதுவுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வாங்கினாலே உங்களுக்கு போதுமானது தான், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸுக்குரிய மெட்டீரியல் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபேப்ரிக் கலரில் உங்களுக்கு 15 ml வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் தனியாக லூஸில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னது கிடைக்கும், ஓகேங்களா. 10 ml கிடைக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாகவே வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 15 ml உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு 10 ml இருந்தாலே உங்களுக்கு கிளாஸுக்கு போதுமானது, ஓகேங்களா. ஸோ 15 ml வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுசஸ்க்கெலாம் யூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுசஸ்க்கெலாம். ஸோ இந்த போஸ்டர் கலரில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிங்க் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. பர்பிள் வாங்கிக்கலாம், நான் க்ரீன் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. எல்லோ வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலர் சாரீ ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கான திங்ஸ் எல்லாமே என்ன வாங்கணும், என்ன மாதிரி பார்த்து வாங்கணும், என்ன பிராண்டு வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, மெட்டீரியல் வாங்குறதுல எதாவது டவுட் இருக்குன்னா தயங்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியலை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.